ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மொறுமொறுப்பான காரசாரமான தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து தட்டு வடை, தட்டை, எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா எல்லடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அரிசி மாவு வச்சு இந்த தட்டை வந்து செய்ய போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம அவல் வச்சு தான் இந்த தட்டையை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த தட்டை ரொம்பவே கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும். அதே சமயம் எண்ணெய் குடிக்காமல் கிடைக்கும். நமக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்திலே இந்த தட்டையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த தட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த தட்டை செய்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ஏதாவது ஒரு டம்ளர் இல்லாட்டி கப்பை பயன்படுத்தி நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு அவலில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வந்து அவல் இருக்குது. ஒன்று வந்து நல்லா ஃப்ளாட்டாக ரொம்பவே வந்து மெல்லிஸாக இருக்கும். இன்னொரு அவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், நம்ம மிக்சருக்கெலாம் சேர்த்துக்கிறது. இன்றைக்கி நான் எடுத்திருக்க அவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்லிஸான இருக்கிற அந்த அவல் தான் எடுத்திருக்கேன். அதை ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஊற வைக்கலாம் இல்லை, தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு அப்படியே அந்த அவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, சட்னிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பொட்டுக்கடலையை நம்ம ஒரு சல்லடையில் சேர்த்து சலிச்சுட்டு இப்போ நம்ம அவல் வந்து அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அவல் கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த அவல் கூடவே சல்லடை வச்சு இந்த அரைச்ச பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக பொட்டுக்கடலையை நம்ம சலிச்சுட்டு தான் சேர்த்துக்கணும். இப்போ பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்தாச்சு. இதை நல்லா சலிச்சிடுவோம். சலிச்சுட்டு இப்போ இந்த அவலை வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 டைப்ஸ் ஆஃப் அவல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இன்னொரு டைப் ஆஃப் அவல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த அவல் நம்ம எடுத்துக்கும் போது அதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு அது நல்லா புசு புசுன்னு ஆகும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதை எடுத்து இந்த மாதிரியே கையால் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான் இந்த 2 அவலுக்கும் இருக்க வித்தியாசம். இப்போ அடுத்ததான் இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவையும் நம்ம நல்லா சலிச்சுட்டு சேர்த்துக்கணும். இப்போ கடலை மாவையும் நல்லா சலிச்சாச்சு. நம்ம வந்து இதில் தண்ணிலாம் சேர்த்து வந்து நம்ம பிசையக்கூடாது. அப்படி தண்ணி சேர்த்தோம்னா ரொம்பவே வந்து மாவு இலகி போயிடும். இப்போ அடுத்ததாக இது கூட தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. சப்போஸ் இப்போ வந்து கட்டி பெருங்காயம் தான் இருக்குன்னா அந்த கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் சேர்த்து ஊற வச்சுருந்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறமா நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம், நல்லா கரைச்சி விட்டு. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு இது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த பட்டராக இருந்தால் இந்த மாதிரி மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டரை நம்ம மெல்ட் பண்ண பிறகு அதே சூட்டோடவும் நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் வந்து வெதுவெதுப்பான சூட்லேயும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம சூடான பட்டரை வந்து இந்த மாவோட சேர்த்துக்கும் போது ஃபஸ்ட் பட்டரை சேர்த்துட்டு அதை வந்து கரண்டையால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையால் இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா பட்டர் வந்து சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான். இப்போ பட்டரை வந்து சேர்த்தாச்சு. ஃபஸ்ட் நான் ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது அதோட சூடு வந்து கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வந்துடும். அந்த டைமில் நம்ம கையால் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக தண்ணியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம தட்டை வந்து பொரிக்கும் போது. இப்போ மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக ஃபைனலாக நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துட்டு அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பரு, மிளகு வந்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். உரலில் போட்டு 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லாட்டி கருப்பு எள்ளு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம்.
வேர்க்கடலை இருந்தால் கூட கொஞ்சமாக நம்ம வறுத்துட்டு அதை வந்து உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இதை கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் தண்ணியாக இருக்குது மாவு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் பொட்டுக்கடலையை அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காத தட்டை வந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தட்டையை வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் அப்படியே சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தட்டையை வந்து ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பட்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாவு வந்து நம்ம சப்பாத்தியெல்லாம் திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் திரட்டிக்க போகிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி திரட்டுற மாதிரியே வந்து திரட்டிக்க போகிறேன். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்து நம்ம இதை திரட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரிசி மாவுக்கு பதிலாக இந்த பட்டர் ஷீட்டில் நம்ம கொஞ்சம் போல் எண்ணெயை தடவிட்டு கூட இந்த மாதிரி மாவு எடுத்து அழகாக சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். நான் ஏன் வந்து இந்த அரிசி மாவு சேர்த்து இந்த மாதிரி திரட்டிட்டு இருக்கேன்னா, நம்ம எண்ணெய் தடவி அது மேலே இந்த மாதிரி மாவு சேர்த்து நம்ம கட் பண்ணும்போது அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்க மாதிரியே இருக்கும். அதை நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிக்கும்போது கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும் தட்டை. அதுக்காக தான் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தட்டை செய்கிறீங்க, பிக்னஸாக இருந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் இந்த பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாலித்தீன் கவர் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த மாவு மேலே வச்சு நல்லா பூரி கட்டியை வச்சு சமமாக வந்து ஒரே ஈவனாக இருக்க மாதிரி இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ இதை ஓரளவுக்கு கரெக்டான சைஸ்க்கு நம்ம திரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம தட்டை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது அது வந்து பூரி மாதிரி உப்பெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த முள்ளு கரண்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பிஸ்கட் கட்டர் ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டி டப்பாவோட மூடி இருக்கும் இல்லையா ரவுண்டாக, அதை பயன்படுத்தி கூட இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக ஈஸியாக வருது எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த முள்ளு கரண்டியை வச்சு குட்டி குட்டியாக இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க தட்டை மாவு எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம வந்து மாவு சேர்த்து இதை வந்து நம்ம திரட்டி இருக்கிறதால அது ஒன்று மேலே ஒன்று வந்து ஒட்டாமல் இருக்கும். அதனால் நம்ம தாராளமாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு எடுத்து தனியாக ஒரு தட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு அழகாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டை பொரிக்கும் போது நமக்கு ரொம்பவே வந்து டைம் சேவிங்காக இருக்கும். சட்டுன்னு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடுற மாதிரி இருக்கும். ஏன்னா தட்டை பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கும் போது சட்டுன்னு அது வந்து பொரிஞ்சு வந்துடும். அதனால நமக்கு அடுத்தடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து இந்த தட்டையை வந்து திரட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சா என்னன்னு சொல்லி செக் பண்ணிப்போம். செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க தட்டையை நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் சூடாகிட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமை விடவும் நம்ம கம்மியாக வச்சுக்கணும். ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் கிடையாது, மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த தட்டை நல்லா ஃபுல்லாக வெந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா கூட நிறைய டைம் பார்த்திங்கன்னா இந்த தட்டை கொஞ்சம் நமுத்து போன மாதிரிலாம் கிடைக்கும். சில தட்டைங்க வந்து அந்த மாதிரி இருக்கும், சிலது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நம்ம எப்போவும் சிம்மை விடவுமே கொஞ்சம் ஹையாக வந்து அடுப்பை வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு தட்டையாக வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. பாருங்கள், அழகாக மேலே எழும்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தட்டை மாவை சேர்த்த பிறகு உடனே போட்டு கரண்டியை வச்செல்லாம் கிளறக்கூடாது. அது அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி அது நல்லா ஓரளவுக்கு செட்டில் ஆன பிறகு நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு அதுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் எல்லா தட்டையும் ஈவனாக கிறிஸ்பியாக வெந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜல்லி கரண்டி அந்த மாதிரி பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி கலந்து, அதாவது எண்ணெயில் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாறி வரும். இந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து அடங்கி இருக்கும். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் விட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த தட்டையை வெளியில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து இந்த கடைகளில் கிடைக்கிற மாதிரி திக்காக தான் இந்த தட்டையை இன்றைக்கி நான் திரட்டி எடுத்திருக்கேன். அதனால் இதோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகு 1 நிமிஷம் அந்த மாதிரி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நல்லா தட்டை ஃபுல்லாகவே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக ரொம்ப நேரம் வந்து எண்ணெய்க்குள்ளேயே வச்சுருக்காதீங்க. சம்டைம்ஸ் அது வந்து அப்படியே தீஞ்சும் போயிடும். இந்த தட்டையோட கலர் மாறி இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து அடங்கிடும். அந்த டைமில் வந்து நம்ம உடனே ஒரு நிமிஷத்துலேயே நம்ம வந்து வெளியில் எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சிருக்கக்கூடாது. நமக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப வந்து கலர் மாறிட்டே இருக்குன்னா நம்ம உடனே வந்து நம்ம எடுத்துடணும் வெளியே. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பொன்னிறமாக ஆன பிறகு தட்டை வந்து கிறிஸ்பி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நமுத்து போன மாதிரி இருக்கும். சில தட்டைங்க வந்து வேகாமல் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி தட்டையெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்த செட்டு தட்டையை நம்ம வந்து பொரிப்போம் இல்லையா, அதை எடுக்கிற ஸ்டேஜ் வரும்போது ஒரு நிமிஷம் முன்னாடி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச தட்டை வேகாமல் இருக்கிற தட்டையை மட்டும் கலெக்ட் பண்ணி நம்ம அந்த செகண்ட் டைம் போடுற அந்த தட்டையோடவே சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு பொரிச்சு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா தட்டையுமே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் குவான்டிட்டி தான் செய்கிறீங்க அப்படின்னா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அந்த நமுத்து போன மாதிரி இருக்க தட்டையை வந்து சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எண்ணெய் குடிக்காமல் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் தட்டை எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் வந்து பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. பபிள்ஸ் அடங்கின பிறகு ஒரு நிமிஷம் போல் விட்டு இந்த தட்டையெல்லாம் நான் வெளியில் எடுத்துக்கிறேன். பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருந்துச்சு. மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அவலை வந்து ஒரு டைம் தண்ணி மட்டும் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே அதோடவே வந்து அந்த அவலை நல்லா மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்ட கடலை மாவாக இருக்கட்டும் இல்லை பொட்டு கடலை மாவாக இருக்கும் எல்லாமே வந்து அந்த அவலில் இருக்க ஈரப்பதத்திலே தான் நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்டர் சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அந்த பட்டர் மெல்ட் பண்ணி சேர்க்கும்போது அதுவுமே வந்து கொஞ்சம் இலகுவான தன்மையை அந்த மாவுக்கு கொடுக்கும். அதனால் நான் கொஞ்சம் கூட துளி கூட வந்து தண்ணி சேர்த்துக்கவே இல்லை. சப்போஸ் நீங்கள் செய்யும்பொழுது கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி வந்து பார்த்து தெளித்து சேர்த்துக்கோங்க, தண்ணியை ஊற்றிடாதீங்க. அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான சூப்பரான தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துலையும் இந்த தட்டை மேலே எண்ணெய் குடித்த மாதிரியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தட்டையிலேருந்து ஒரு தட்டை எடுத்து நல்லா உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லி. நம்ம இந்த தட்டையை திரட்டும் போது மாவு வச்சு தானே திரட்டணும், அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை. இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்லா மொறுமொறுப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த தட்டையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.